திரு ரத்தத்தாலே திரு ரத்தத்தாலே என்னை கழுவணுமே. வெண்பனி போல தூய்மையாக்கி என்னை மாற்றிடுமே. திரு ரத்தத்தாலே திரு ரத்தத்தாலே என்னை கழுவணுமே. வெண்பனி போல தூய்மையாக்கி என்னை மாற்றிடுமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாடுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாபம் நீங்கும் தூய ரத்தத்தினால், சாபம் நீங்கும் நோய்கள் நீங்கும் தூய ரத்தத்தினால், பாவம் நீங்கும் சாபம் நீங்கும் தூய ரத்தத்தினால், நோய்கள் நீங்கும் நோய்கள் நீங்கும் தூய ரத்தத்தினால். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். கரைகள் நீங்கும் குறைகள் நீங்கும் தூய ரத்தத்தினால், துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் தூய ரத்தத்தினால், கரைகள் நீங்கும் குறைகள் நீங்கும் தூய ரத்தத்தினால், துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் தூய ரத்தத்தினால். கண்ணை வீட்டி தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். கரங்களை உயர்த்தி தட்டி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அபிஷேகமாக இயேசுவின் ரத்தம் ஜெயம், வல்லமையோடு இயேசுவின் ரத்தம் ஜெயம். In the name of Jesus. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் ரத்தம், in the name of Jesus. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால், அபிஷேக நாமத்தினால் பாவக்கரைகள் சாபங்கள் நீக்குகின்ற இயேசுவின் ரத்தம். அபிஷேகம் அபிஷேகம். கரமுயர்த்தி குரல் எழுப்பி துதிப்போமா? கரமுயர்த்தி குரல் எழுப்பி துதிப்போமா? வல்லமை 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 வல்லமை. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அபிஷேகம் நிரம்பட்டும், வல்லமை நிரம்பட்டும், தெய்வீக வல்லமை விடுதலை உருவாகட்டும். ஆண்டவரே, பாவங்களை நீக்கின்ற, பாவங்களை நீக்கின்ற இயேசுவின் அபிஷேக நாமத்தினாலே, இயேசுவின் திரு ரத்தத்தினாலே, திருச்சிலையினாலே, in the name of Jesus, the power. தந்தை மகன்
தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா மக்களும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை கும்பிடுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வாரி மலையில் திருச்சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை தெத்தலஸ்தாய், எல்லாம் நிறைவேறிற்று. அந்த திருச்சிலுவைக்கு கீழே மௌனமாக நின்று கொண்டிருந்த அன்னை மரியாள், அவள் கானாவூர் திருமணத்தில் சொன்ன வார்த்தை யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வார்த்தை, அவன் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். Praise the Lord. வலது கரத்தை சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழவே மாட்டீர்கள். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் நீங்கள் நிலை வாழ்வு பெறுவீர்கள். வலது கரத்தை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அபிஷேகத்தோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் கும்பிட்டு கண்களை மூடி கடவுளுடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்க வருகின்றோம். ஓ தெய்வமே, என் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவரே, praise the Lord, praise the Lord, praise the Lord. கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி, தெய்வமே, அப்பா தந்தையே, உமது தெய்வீக இரக்கத்தால் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லிக் கொண்டு பாடகரோடு இணைந்து ஒன்று சேர்ந்து தெய்வீக இரக்கத்தை தேடி நாடி ஒன்று சேர்ந்து இரக்கத்திற்காக பாடி ஜெபிப்போம். இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா. அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா. 2 கரங்களும் சொந்தம் தலையில் வைத்துக் கொள்வோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள அத்தனை பகுதிகளையும் ஆண்டவருடைய சன்னதியில் கொடுப்போம். ஓ தெய்வமே, என் உடலை, உள்ளத்தை, ஆத்மாவை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. உடல் வியாதிகளால் வந்தவர்கள், உள்ளத்தின் வியாதிகளால் வேதனைகளால் வந்தவர்கள், பலவிதமான பாதிப்புகளால் நேர்ந்தவர்கள், ஓ தெய்வமே, மருந்தும் மருத்துவமனைகளும் கைவிடப்பட்ட நோயாளிகள், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி பேஷண்ட்ஸ், லங்ஸுக்கும் லிவருக்கும் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளவர்கள், ஓ தெய்வமே, காலங்காலங்களாக உள்ள எல்லா நோயாளிகளையும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான திருச்சிலுவைக்கு அர்ப்பணித்துக் கொண்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுகின்றோம். இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா. மறுபடியும் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா. 2 கரங்களும் திருப்பலி பீடத்திற்கு நேராக நீட்டுவோம்.
இதோ திருச்சிலுவையின் கீழ் எல்லாவற்றுக்கும் மௌன மொழி பேச அன்னை மரியாளுடன் இணைந்து அனைத்து புனிதர்கள் புனிதைகள் வான தூதர்கள் முக்கிய தூதர்களுடன் இணைந்து ஒன்று சேர்ந்து இந்த திரு பலிபீடத்தை சாட்சியாக நிறுத்தி கொண்டு ஒன்று சேர்ந்து கடவுளுடைய விண்ணக தந்தையின் இரக்கம் இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் விண்ணகம் திறக்கப்பட்டு எங்களின் மீது எங்கள் குடும்பங்களின் மீது என் மீது பொழியப்படணும் என்று சொல்லிக்கொண்டு ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போமா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இயேசுவே இறங்கும் ஐயா. ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் இருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கரங்களை தட்டிக்கொண்டு உன்னதங்களிலே மாட்சி உண்டாகுக. சேர்ந்து பாடுவோம். உண்டாகுக புகழ்கின்றோம் யாம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே ஆட்சி படுத்துகின்றோம். உம்மதே மேலான மாட்சியின் பொருட்டு உமதே நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் தந்தீரர் உள்ள தந்தை இறைவன், ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவன். ஆண்டவராகிய இறைவன், இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றும் உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்கினவர் உங்கள் மீது இறங்குவார். உலகின் பாவம் போக்கினவர் மன்றாட்டை கேட்டருள். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பார். நீரின் மீதே இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே கரங்களை உயர்த்தி தட்டி தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சி செய்திருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறை வார்த்தைகள் 1 தொடர்ந்து 8 முதல் 17 முடிய. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறை வார்த்தைகள் 1 தொடர்ந்து 8 முதல் 17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டிக்கொண்டு மணமகன் முன்னிற்க வலிமை உள்ளவர்களாக இருக்கும்படி நிகழில் நேரமும் விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திரு தூதரான மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 14. தெய்வீக வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவருக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அடிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்திருந்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். காணிக்கை பாடல். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் இருப்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் இருப்பாய் என் நிறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன். பலியன என்னை நான் தருகின்றேன். உம் பாதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். அதன் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உறப்புடன் ஏற்பாய் என் நிறைவா.
உழைப்பின் கனியிற்று உமக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக உழைப்பின் கனியிற்று உமக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உம் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உனக்கென்ன நான் தரும் காணிக்கை உவப்புடன் இருப்பாய் என் நிறைவா உனக்கென்ன நான் தரும் காணிக்கை உவப்புடன் இருப்பாய் என் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். எந்தெந்த சங்கடங்களோடும் வேதனைகளோடும் இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் காலெடுத்து வைத்தீர்களோ அந்த கண்ணீர் கவலைகளை, அந்த வேதனைகளை, அந்த சுமைகளை, பாரங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். ஏனோ தானோ என்று நின்று கொண்டிருக்காமல் இந்த திருப்பலியின் முழு பயனையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள மகனே மகளே காணிக்கை நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆபேலின் காணிக்கையை ஆபிரகாம் தன் சொந்த மகனை அர்ப்பணித்த அந்த காணிக்கையையும் ஏற்றுக்கொண்ட நம் அப்பா தந்தை நம்மையும் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்லவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. கரங்களை தட்டிக்கொண்டு சேர்ந்து பாடுவோம். ஓசன்னா, ஓசன்னா, தேவனுக்கே ஓசானா. உற்சாகமாக கரங்களை தட்டி ஓசன்னா, ஓசன்னா, தேவனுக்கே ஓசானா. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளமா. சேர்ந்து பாடுவோம். மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவன் ஆசி பெற்றவன். பாடுவோம். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவன். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே. கரங்களை உயர்த்தி தட்டி ஹோசானா, ஹோசானா, தேவனுக்கே ஹோசானா. பாடுவோமா. ஓசன்னா. ஹோசானா, அபிஷேகத்தோட ஹோசானா, வல்லமை. தேவனுக்கே ஹோசானா. அப்பா தந்தையை நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுகின்றோம். ஹோசானா, இயேசுவை ஆண்டவரே ஒன்று சேர்ந்து பாடுகின்றோம். தேவனுக்கே In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் பாடுகின்றோம். வல்லமையோடு அபிஷேகத்தோடு சுதிப்போமா. கரம் உயர்த்தி குரல் எழுப்பி அபிஷேகத்தோடு சுதிப்போமா. உன்னதமான அபிஷேகத்தின் நேரம், வல்லமையின் நேரம், பின்னகம் நமக்காக திறக்கப்பட்ட நேரம். ஒப்பு கொடுத்து சுதிப்போமா. விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. The name of Jesus, the name of the power of the Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. அபிஷேகம் நிரம்பட்டும், வல்லமை நிரம்பட்டும், விடுதலை உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி தெய்வீக வல்லமையின் நேரம், கடவுளின் தூய ஆவியானவர் விடுதலை தர போகின்ற நேரம் இது. தொடக்க நூல் 1 அதிகாரம் 2 வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இதோ கடவுளின் ஆவி தண்ணீர் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். திருத்தூதர்கள் மீது பொழியப்பட்ட அதே தூய ஆவியானவர் தொடக்க நூலிலும் திருத்தூதர் பணியிலும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அதே இறை வார்த்தை இங்கு இன்று நிறைவேறப்படுகின்ற நாள். அபிஷேகத்தின் நாள், வல்லமையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், அற்புதங்களின் நாள், அடையாளங்கள் நடக்கின்ற நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த கூடாரத்தில், இந்த வளாகத்தில் நிறைவேறும் பொழுது, ஓ தெய்வமே, உமது வல்லமை ஆகிய பரிசுத்த ஆவியை, உமது தூய்மையின் அடையாளத்தை எங்கள் மீது பொழிந்திரளும் என்று இதோ நாம் கேட்கவிருக்கின்றோம், ஜெபிக்கவிருக்கின்றோம், பாடவிருக்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியாக எங்கள் மீது பொழிந்தருளும். எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சமூகத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக பதியணுமே, பெருங்காற்றாக வீசணுமே, ஆத்ம நதியாக பாயணுமே. பாடுவோமா. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக பதியணுமே, பெருங்காற்றாக வீசணுமே, ஆத்ம நதியாக பாயணுமே. பரிசுத்த ஆவியானவரே, கால அபிஷேகம் கரங்களை உற்சாகமாக தட்டிக்கொண்டு ஜனத்தின் மீது இந்த மத்தியான வேளையில் நமக்காக பொழியப்படுகின்ற
காலமிது வல்லமாய் ஆவியால் இறங்கணுமே அபிஷேகம் ஆடுவோம். இறுதி கால அபிஷேகம் சகல ஜனத்தின் மீதும் சகல ஜனத்தின் மீது இயேசுவின் அதிகார நாமத்தில் காலமிது ஆவியால் இறங்கணுமே கரங்களை உயர்த்தி தட்டி பாடுவோம். இறங்கணுமே பாடுவோமா? நாவாக பதியணுமே திருத்தூதர் பணி 1:8-2 செய்வாடும் பரிசுத்தாவியானவரே. கரங்களை தாழ்த்தி தட்டி கொண்டு இதோ எங்களால் எங்கள் உள்ளங்களை ஆற்றலால் நிரப்பியறலும் பரிசுத்தாவியே. அடிமைத்தனங்கள் நீங்கட்டும், விடுதலை உருவாகட்டும், நோய்கள் நீங்கட்டும், சங்கிலிகள் உடையட்டும். இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள், சௌக்கியங்கள் நடக்கின்ற நாளில் வல்லமையான பரிசுத்தாவியே உமது ஆற்றலால், அபிஷேகத்தால், சக்தியால் இந்த சமூகத்தை நிரப்பியறலும் ஆவியே. சீனாய் மலை மேலே ஒரு தீச்சாலை நான் பார்க்கிறேன். சாயலின் தெய்வமே அந்த தீயாக இறங்கிடுமே. பாடுவோமா? சீனாய் மலையினிலே ஓ தெய்வமே, ஒரு தீச்சாலை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, சாயலின் தெய்வமே அந்த தீயாக இறங்கிடுமே. கரங்களை உயர்த்தி தட்டி போல இறங்கணுமே நாவாக பதியணுமே பெரும் காற்றாக அதாக விசாணுமே அத நதியாக வேகமாக பாடி தீ போல போல இறங்கணுமே பாடுவோமா? தீ போல நாவாக பதியணுமே பெருங்காற்றாக விசாணுமே ஓ பரிசுத்தாவியே, Holy Spirit, the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, திருச்சிலின் வல்லமை, இதோ விடுதலை, விடுதலை உருவாகட்டும். இயேசு நாமத்தில் விடுதலை. யோவான் 19:34, 1 பேதுரு 1:19, விடுதலை பிரகடனம் 12:13, திருத்தூதர் பணி 1:8. அபிஷேகம் இந்த இறை வார்த்தையின் வல்லமையால் நிறைவேறட்டும் ஆண்டவரே. The power, the ultimate redemption. യേശുവിൻ നാമം, അഭിഷേക നാമത്തിൽ വിടുതലകൾ, അഭിഷേകങ്ങൾ, അതിശയങ്ങൾ, വല്ലമയങ്ങൾ, രോഗശാന്തികൾ യേശു നാമത്തിൽ നിറവേറட்டும். യേശു നാമത്തിൽ നടക്കட்டும். നടக்க முடியாதவர்கள் യേശു நாமத்தில் நடந்து வரட்டும். பார்வை യേശു நாமத்தில், குருடர்கள் பார்வை கிடைக்கின்ற நாள். യേശുവേ, 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 യേശുവേ. ശരധീരര, 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 ശരധീരര. கரங்களை கும்பிட்டு the name of Jesus. கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்ன அதே வார்த்தைகள் இங்கு நிறைவேறும் பொழுது, மகனே, மகளே, இந்த சதையை நீ உண்ண போகின்றேன், இந்த இரத்தத்தை நீ குடிக்க போகின்றீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகளும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களும் இன்று இந்த மத்தியான வேளையில் இந்த கூடாரத்தில் நிறைவேறுகின்ற நாள். ஆமென். உடலும் இரத்தமும் அர்ப்பணித்த எழுந்தேற்றத்தின் இந்த முகூர்த்த நேரத்தில், அபிஷேக நேரத்தில், வல்லமையின் நேரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கரங்களை கும்பிடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை
வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை இன்று நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பலை முழுமையாக நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்கிடந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளில் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திரிதூதர்கள், ஈவுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதரான வண்ணம் நாங்கள் நிலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரலா உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அனைவரும் கரங்களை உயர்த்தி உமது பெயர் தூயதென போற்ற பெருக, குரலை எழுப்பி உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கரங்களை கும்பிட்டு கண்கள் திறந்து உற்று பார்ப்போம். விண்ணக தந்தையின் மடியிலிருந்து எடுக்கப்பட்டு யோர்தான் நதியில் ஆசீர்வதிக்கப்பட்டு கல்வாரி மலையில் பிற்கப்பட்டு இன்று ஒவ்வொரு திருப்பலிபீடத்திலும் பகிர்ந்தளிக்கின்ற இயேசுவின் உயிருள்ள உண்மையான உடலும் இரத்தமும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இந்த நான் பகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நலம் அடையும். திருவுடலும் திருரத்தமும்.
உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, நற்கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். இயேசுராஜனே, கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். உலகம் முடியும் வரையிலும் எம்மோடு இருக்கவே அப்பமாய் மாறினி எங்கள் இயேசுவே. உலகம் முடியும் வரையிலும் எம்மோடு இருக்கவே அப்பமாய் மாறினி எங்கள் இயேசுவே. உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்து போன வேலையிலெல்லாம் உம்மை அணுகும் போது ஆறுதல் அடைவேன். சுமை சுமந்து சோர்ந்து போன வேலையிலெல்லாம் உம்மை அணுகும் போது ஆறுதல் அடைவேன். நீ தருமூற்றில் பருகும் போதெல்லாம் தாகம் தணியும் துயிர் பெறுவே. நீ தருமூற்றில் பருகும் போதெல்லாம் தாகம் தணியும் துயிர் பெறுவே. உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். விலகி போன நேரங்களெல்லாம் உள்ளம் சோர்வடைந்து உலர்ந்து போனதே. உம்மை விட்டு விலகி போன நேரங்களெல்லாம் உள்ளம் சோர்வடைந்து உலர்ந்து போனதே. இந்த அருகில் என்னையே இணைத்துக் கொள்கையிலே மகிழ்ச்சி அடைவேன், நடனமாடுவேன். இந்த அருகில் என்னையே இணைத்துக் கொள்கையிலே மகிழ்ச்சி அடைவேன், நடனமாடுவேன். உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, கருணையில் நான் உம்மை பார்க்கிறேன். உலகம் முடியும் வரையிலும் எம்மோடு இருக்கவே அப்பமாய் மாறினி எங்கள் இயேசுவே. உலகம் முடியும் வரையிலும் எம்மோடு இருக்கவே அப்பமாய் மாறினி எங்கள் இயேசுவே. உம்மை பார்க்கிறேன் இயேசுராஜனே, நற்கருணையில் நான்
உம்மை பார்க்கிறேன். கண்களை மூடுவோம். தயவு செய்து கீழ்ப்படிவோமா? கண்களை மூடுவோம். அன்பு இறை சமூகமே, எங்கு எப்பொழுதெல்லாம் நாம் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணை உட்கொள்கிறோமோ அந்த நொடி பொழுது அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டும் சிந்தனை சிதறவிட்டு நம் உள்ளத்தில் எழுந்து வந்துள்ள நற்கருணநாதரை கொச்சப்படுத்தும் வண்ணமாக நானும் நீங்களும் அமைந்து விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய திருவுளம், உம்முடைய திட்டம் என்னை குறித்து என்ன ஆண்டவரே நீர் பேசும். அடியோர் நான் கேட்கிறேன். உலகம் முடியும் வரை என்னோடு இருக்க என் உள்ளத்திலே அப்பமாய் வந்துள்ள தெய்வமே, என் உள்ளத்திலே நீர் இருப்பதை நான் உணர்கிறேன் என்று இந்த சிந்தனையோடு அவர் குரலுக்கு ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக செவிமடுப்போம். எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைய நாள் கடவுள் கொடுத்த அபிஷேகமான நாள், அற்புதமான ஒரு நாள். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். காலை முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த இல்லத்திற்கு அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து வந்து இந்த நாளில் அபிஷேகத்தை பொழிந்த ஒரு நாள். அதனால நற்கருணை பெற்றுக்கொண்டு இன்னொரு கிறிஸ்துவாக மாறின நாம் கரங்கள் கும்பிட்டு கண்கள் மூடி இந்த திருப்பலியின் கடைசி நிமிடத்தில் அவரை போற்றி மகிழ்ந்து இந்த புகழ்ச்சி பலியின் கடைசி நன்றியை நாம் அறிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளில் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.